இந்த டே இப்படி போகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அபுதாபிலேருந்து காரில் கிளம்பிட்டோம். பிளான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆனால் மியாவுக்கு தான் பிளான்லாம் என்னென்னு தெரியாதே. அப்படியே ஆடி ஆடி துபாய் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இங்கேருந்து மெட்ரோவில் போகிறதா பிளான். ஆனால் மெட்ரோவில் எங்கே போகிறோம் எங்கே வரோம்னு எனக்கே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணதில் வயிறு சேவை பசி. ஸோ நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலான்னு போனேன். ரெடி ஆகலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாலே தரமாட்டா. அப்போ ரெஸ்ட் எப்படி தருவாங்க மேனேஜ் பண்ணி எப்படியோ ரெடி ஆயாச்சு. ஃபைனலி புர்ஜ் கலிஃபா வந்துட்டோம். எவ்வளோதான் மொபைல் ரீல்ஸில் பார்த்தாலும் நேரில் பார்க்குற ஃபீலே வேறு தாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு டான்ஸ் ஆடலாம் எப்படி தம்பி அந்த பாட்டு போடுப்பா. இப்படி ஜாலியாக ஆடிட்டு இருக்கீங்களே மியா எங்கன்னு பார்க்குறீங்களா? நீங்களே அதை பாருங்களேன். அவர் ரொம்ப சீரியஸாக இருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் ஆக ஆக வியூ இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைட் வாட்டர் மியூசிக் எல்லாம் சேர்ந்து அது ஒரு செம்ம ஃபீல். நாங்கள் ஈத் அன்னைக்கு அங்கே போயிருந்ததுனால ஹாப்பி ஈத்ன்னு அதை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க புர்ஜ் கலிஃபாவில். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அப்படியே நாங்கள் அந்த லைட்னிங் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். பக்கத்தில் என்னடா தண்ணியாக விழுதுன்னு பார்த்தா ஃபவுண்டன் ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஷோ பார்த்துக்கிட்டே சாப்பிட்ற ஃபீலே வேறு தாங்க. அதுலேயும் இந்த KFC பீட்சா காம்போ இருக்கே, அடடா சொல்லவே வேண்டாம். அப்புறம் என்ன நல்லா சாப்பிட்டாச்சு, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ரூம் கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். நான் ஃபுல் டயர்ட். ஆனால் நம்மளோட பேட்டரி மட்டும் ஃபுல் சார்ஜில் இருந்துச்சு. அப்பா எனக்கு